எது கோபடத்துல ஜீவாதான் வில்லனா? கோபடத்துல வசந்தன் சிஎம் ஆகிறதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்த ரெண்டு டீம், ஒன்னு டெரரிஸ்ட் கேங் அண்ட் இன்னொன்னு அஸ்வினோட மீடியா. வசந்தனுக்கு டெரரிஸ்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா பின்னாடி பிரச்சனை ஆயிரும் தெரிஞ்சு வசந்தனும் அஸ்வினும் சேர்ந்து அவங்கள க்ளோஸ் பண்ண பிளான் பண்றாங்க. இந்த பிளான் குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு இன்ட்ரோவை போட்டு, டேய் நீங்க ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகளாடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சனால நம்ம ஹீரோ பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயங்கரமான சமாளிப்பை போட்டு டைரக்டா வசந்தன்ட்ட போறான். வசந்தன்ட்ட போய் இந்த மாதிரி டெரரிஸ்ட க்ளோஸ் பண்ற பிளானை வந்து இமீடியட்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுல பதறி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் சொல்றது மாதிரி அந்த டெரரிஸ்ட க்ளோஸ் பண்றதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்றான். பட் அவனுக்கு தெரியாத ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ போய் அந்த டெரரிஸ்ட் கிட்ட இவனுக்கு வர வேண்டிய அந்த நல்ல இமேஜ் அவன் போய் இங்க கிரியேட் பண்ணிக்கிறான். அண்ட் அஸ்வின் பிளான் பண்ண மாதிரியே வசந்தன் தான் டெரரிஸ்ட் கேங்க பேக் ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி டெரரிஸ்ட் கிட்ட ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டான். அண்ட் தென் பை தி எண்ட் ஆஃப் தி சீன் வசந்தனை போட்டு தள்ளிட்டான். அண்ட் அதுல இருந்து வெளியே வந்த அவன் மக்கள் கிட்ட டெரரிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வசந்தனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வசந்தனுக்கு ஒரு நல்ல பேரும் கிரியேட் பண்ணிட்டான். அண்ட் தென் ஹீரோயின் கிட்ட வசந்தன் தான் வந்து டெரரிஸ்டோட இன்வால்வ்மெண்ட் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கான், பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனையும் பார்ட்டி மெம்பர்ஸையும் நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒரு டெட் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கான். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சீன் மட்டும் இல்ல, கட்சி மீட்டிங் அப்ப நடக்கிற பாம் பிளாஸ்ட் இல்ல, வசந்தன் ஸ்டேஜ்ல இல்லாம பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா வசந்தன் மேல டவுட் வரும்னு தெரிஞ்சுட்டு அஸ்வின் போய் வசந்தனை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி அப்புறமா பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரியான டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது தான் அந்த ஹீரோவோட ஒரு வில்லனிசம் கேரக்டரோட ஒரு லேயரே எனக்கு தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் சினிமா பார்க்கணும்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணுங்க.